ஹாய் ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் vs கேகேஆர் மேட்ச், அதாவது சண்டே நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 7:30 மணி மேட்ச்சு, 2வது மேட்ச் ஐபிஎல். நேற்று நம்ம கொடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. ஒரு 80% நம்ம சொன்ன மாதிரி நடந்தது, மீதி 20% மட்டும்தான் தப்பாக போயிருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் vs கேகேஆர் பார்ப்போம். இவங்க தான் வந்து பிளேயிங் 11. இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன், அனுமானத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்கு. சப்போஸ் வந்து இதில் பிளேயர்ஸ் மாறினாங்கன்னா நேற்று மாதிரி நம்ம வந்து நான் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம போடுவோம். அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய டீம்ஸ் அமைச்சிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டாஸ் போட்டதுக்கப்புறம் அந்த நான் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கொடுப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? இது போக வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் யார் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையுமே அந்த குரூப்பில் போடுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா, திலக் வர்மா, தீபக் சஹர், வில் ஜாக்ஸ், மயங்க் மார்க்கண்டே இவங்களாமே வந்து இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ட்ரீம் 11 டீமில் எடுக்கிறது வந்து ஒரு சேஃபான ஒரு பெட் தான். ஸோ அது போக பக்கத்தில் இருக்க அந்த வெர்டிக்லாம் பாருங்கள். அதாவது வில் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட், டீசன்ட் பிக்கு, இதெல்லாம் ஒரு கேட்டகரி. எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டட் வந்து இது ஒரு தனி கேட்டகரி. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு 5 மேட்ச் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் எந்தெந்த கேட்டகரி நம்ம கரெக்டாக ஒரு டீம் போடலாம் அப்படின்ட்டு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நிறையா விதமான, முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம சேனலில் நிறையா விதமான கேட்டகரிஸ் கொடுத்துருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது வந்து எடுக்கலாமா வேணாமா, அவ்வளோதான். ஸோ நவந்தீர் எடுக்கலாம், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, அப்புறம் வந்து ரமன்தீப் சிங், இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம வந்து ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறது ரெடியாக இருக்கும். சரி, இப்போ அடுத்ததாக என்னென்னா ரிஸ்கி ஆர் கேம்பிள். இதெல்லாம் வந்து எப்படின்னா, அவங்க நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நல்லா விளையாடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ரிஸ்கி கேட்டகரி. இவங்களை எடுத்திங்கன்னா ஒன்று இவங்க வந்து நல்லா விளையாடுவாங்க, இல்லை நல்லா விளையாடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் ட்ரெண்ட் போல்ட் வந்து எடுக்கலாம், கேம்ரூன் கிரீமும் எடுக்கலாம், அப்புறம் வந்துட்டு அங்கரீஷ் ரகுவன்சி, அப்புறம் வந்து உம்ரான் மாலிக், இவங்க எல்லாருமே விளையாடுவாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைனா போயிடுவாங்க. அது போக இவங்களாம் நான் அவாய்ட் பண்ணி ஆகணும். அதாவது இவங்களை எடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், குவிண்டன் டிகாக், மிச்சல் சாட்னர், ஷர்துல் தக்கூர், அஜிங்கே ரஹானே, இவங்களாம் வந்து விளையாட மாட்டாங்க. சரி, இவங்களாம் வந்து சூப்பர் பிளேயர் ஆச்சு, நீங்கள் எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நம்ம வந்து முழுக்க ஜோதிடத்தை நம்பி தான் எடுக்கிறோம். அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய ராசியை வச்சு தான் நாம் எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ இது வந்து முழுக்க ஒரு ஜோதிட கணிப்பு தான். இதில் வந்து சப்போஸ் நம்ம நேற்று வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து நல்லா விளையாட மாட்டார், ஜேக்கப் டஃபி நல்லா விளையாட மாட்டார்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம அவாய்ட் அப்படின்னு கொடுக்குறோம்னா, ஜோதிட ரீதியாக எனக்கு என்ன அதில் எனக்கு காட்டுதோ அதை தான் நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன்ஸாக கொடுக்குறேன். ஸோ இது போக ரிங்கு சிங், சுனில் நரேன், மதிஷா பத்திரானா, ஃபின் ஆலன், ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா விளையாட மாட்டாங்க, பெட்டர் டு ஸ்கிப் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் அதுதான் ஜோதிட ரீதியாக என்னோடய கணிப்பு என்னவோ அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு. ஏன்னா இப்போ நம்ம நேற்று வந்து நல்லா விளையாடுவாங்கன்னு சொன்னவங்களும் வந்து சூப்பராக விளையாடிருப்பாங்க, நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொன்னவங்களும் நல்லா விளையாடாமல் போயிருப்பாங்க. ஏதோ ஒரு 2-3 பிளேயர்ஸ் தப்பி போகிறது சகஜம் தான். அது போக இன்றைக்கி டீம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மும்பை இந்தியன்ஸில் ஒரு 7 பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேகேஆரில் 3 பிளேயர் தான் நல்லா விளையாடுறாங்க. அப்படிங்கிறப்போ இதிலேருந்து நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லேருந்து என்ன தெரியுதுன்னா, மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஜெயிக்குது. இன்னொன்று என்ன, நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் 1-2 தப்பாக போனால் கூட மும்பை இந்தியன்ஸுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது வந்து ஹோரா வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இது எப்படின்னா 7:30 to 9. இது வந்து இந்த கணக்கு எப்படி, அந்த மேலே இருக்கிற டைமிங்ஸ் எடுத்துக்காதீங்க. ஒரு இன்னிங்ஸை வந்து 3/4 மணி நேரம் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3/4 மணி நேரத்தில் அங்கே பாக்ஸ் இருந்து தான் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான். இப்போ உதாரணத்துக்கு சுனில் நரேன் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அதில் நல்லா விளையாட மாட்டாங்க. மீதி இருக்கிற 3 ஹாஃப்லேயுமே நல்லா விளையாடுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு மேட்சை 4 பகுதியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 பகுதி நல்லா விளையாடுவாங்க, கடைசி பகுதி நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இந்த புரிதல் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லாஸ்ட் மினிட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.